கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 58ஆக அதிகரித்துள்ளது. கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரத்தில் கடந்த 18ஆம் தேதி சட்டவிரோதமாக விஷச்சாராயம் விற்கப்பட்டுள்ளது. இதை அப்பகுதியைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் வாங்கி குடித்துள்ளனர். மெத்தனால் கலக்கப்பட்ட விஷச்சாராயத்தை குடித்ததால் பலருக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட பலரும் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு பலரும் உயிரிழந்தனர். இந்நிலையில் விஷச்சாராயம் குடித்து நேற்று வரை 57 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. அதன்படி விஷச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவங்கூரை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் மூலம் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 58ஆக அதிகரித்துள்ளது. நடுக்கடலில் 3 விசைப்படகுகளுடன் ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்றதை கண்டித்து இன்று முதல் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று முன்தினம் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 20,000க்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர். இந்த மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் 3 விசைப்படகுகளில் 22 மீனவர்களை சிறைப்பிடித்தனர். இந்த நிலையில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி இன்று முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். ராமேஸ்வரம் துறைமுக பகுதியில் நேற்று நடைபெற்ற அனைத்து விசைப்படகு மீனவர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் நாளை மறுநாள் வெளியிடப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த நா. புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி மரணமடைந்தார். இதனைத் தொடர்ந்து காலியாக இருந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட 56 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்பாளர்கள் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று தாலுகா அலுவலகத்தில் நடைபெறுகிறது. மேலும் போட்டியிடும் வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு தொகுதியின் எம்பி பதவியில் இருந்து விலகிய ராகுல் காந்தி அந்த தொகுதி மக்களுக்கு உணர்வுபூர்வ கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டார். இதில் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற அவர் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் வயநாடு மக்களுக்கு ராகுல் காந்தி நேற்று உணர்வுபூர்வமான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் வயநாடு தொகுதிக்கு நான் புதியவனாக இருந்தபோதும் அளவற்ற அன்பு மற்றும் பாசத்தால் என்னை அரவணைத்தீர்கள் என்றும் தான் அவமதிப்பை எதிர்கொண்ட போது உங்கள் நிபந்தனையற்ற அன்புதான் என்னை பாதுகாத்தது என்று உருக்கமாக கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். ரஷ்யாவில் மத வழிபாட்டு தலங்களில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யாவின் காக்கசஸ் மாகாணம், மக்கன்ஸ்கலா, டர்பண்ட் ஆகிய நகரங்களில் உள்ள மத வழிபாட்டு தலங்கள் மீது பயங்கரவாதிகள் நேற்று இரவு பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். கிறிஸ்தவ மற்றும் யூத மத வழிபாட்டு தலங்களை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த கொடூர தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்தனர். இதில் பெரும்பாலானோர் போலீசார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயங்கரவாத தாக்குதல் IS பயங்கரவாத அமைப்பால் நடத்தப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.